அப்படி இருக்கும்போது உனக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது அப்படின்னாரு. வரலாம் சார், அப்புறம் நிரந்தரமாக இருக்கணும்ல. ஓகே. இது திடீர்னு 4 மாதம் கழிச்சு போனால் அப்புறம் குள்ள குட்டியெல்லாம் இருக்கிறாங்க, பொண்ணு வயசுக்கு வந்துற அளவுக்கு இருக்குது, கல்யாணம் காட்சிகள்னு ஏதாவது வரும்போது அப்படின்னு. இல்லை இல்லை, நான் என்கிட்ட பர்மனெண்ட்டாக சரி சார், நான் வந்து சேஃப்டி தான் எனக்கு இப்போ முக்கியம். நான் லீவ் ஒன்றா போட்டு வரேன், ஒரு 5-6 மாதம் உங்க கூட இருக்கிறேன், எனக்கு செட் ஆச்சுன்னா நான் இங்கே வந்துக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் சரின்னு அப்புறம் அவர்கிட்ட போனேன். அவர்கிட்ட போய் எங்கே சின்னராசான்னு ஒரு படம், அதில் தான் ஃபஸ்ட்டு. அப்புறம் இது நம்ம ஆள் படம் அசோசியேட் டைரக்டர். ஓகே ஓகே. இந்த 2 படமே நல்ல ஹிட்டு, பெரிய ஹிட்டு சார், பெரிய ஹிட். அதுக்கப்புறம் பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக ஏதோ எனக்கு வெளியிலேருந்து பாண்டியராஜ் படம் பண்ணி ஜெயிச்சிட்டாரு, பார்த்திபனுக்கு புதிய பாதி வந்தது அப்படின்னா அப்புறம் பாக்யராஜ் அசிஸ்டண்ட்டை விட மாட்டாங்களே, பிடிச்சி இழுத்துட்டு போவாங்களே. நான் சொல்லியே பார்த்தேன் நான், ஐயோ எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம்லாம் தெரியாதியா, ஸ்கிரிப்ட் தெரியும், கதை நாலேஜ் மட்டும் இருக்குது, மற்றபடி அதிகமாக ஒர்க் பண்ணல. அவங்களாம் 5 வருஷம் வேலை செய்திருக்கிறாங்க, நான் 2 படம் தான் வேலை செய்துக்கன்னா சொன்னால் யார் கேட்குறாங்க, கூட்டும் போகிறான், அப்புறம் படம் பண்ண டைரக்டர் ஆகிடும்.